வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. அண்ணன் விஜய் அவர்களினுடைய பரப்புரை பிரச்சாரத்தில் தன் சொந்த மனைவியாக இருக்கக்கூடிய சங்கீதா அவர்களை ரொம்ப இழிவா பேசியிருக்கிறார். இதுக்கு இடையில புஸ்ஸி ஆனந்த் பிரஸ் மீட் நடத்தி பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இதுக்குதான் நாங்க பிரஸ் மீட்டே வைக்கிறது இல்ல அப்படின்னு தெரிச்சு ஓடி இருக்காரு. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த், பிள்ளைங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க, நடிகர்கள் பின்னாடி ஓடுறத விட்டுட்டு படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம அக்கா குஷ்பு, விஜய் அவர்கள் மனசுல நாங்க தாங்க இருக்கோம், பாஜக தான் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு குண்டை தூக்கி போட, சென்னை எங்கள் கோட்டை, நாங்க ஒட்டுமொத்த சென்னையும் கைப்பற்றுவோம் அப்படின்னு வாய்ச்சவிடால் அடிச்ச விஜய் அவர்களுக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் சென்னை மக்கள், சென்னை பெண்கள். என்ன நடக்குது தோழர்கள்? விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னாலே சுருன்னு மூளைக்கு எரிச்சல் ஏற அளவுக்கு கொஞ்சம் கூட அடிப்படை தகுதியற்ற அரசியல் தெளிவற்ற ஒருத்தர் தான் அண்ணன் விஜய். அவரெல்லாம் அரசியலா கொஞ்சம் கூட ஒரே இடத்துல கூட ஜெயிக்க கூடாது அப்படின்ற மனநிலைக்கு மக்களை தள்ளுறாரு. கார்பரேட் கிரிமினல் தனமான பேச்சும் செயல் திட்டமும் அவர் அரசியலை பின்னுக்கு தள்ளி கொண்டு இருக்குது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கூட வச்சிருக்கிற அத்தனை பேரும் பாஜக RS சங்க பரிவார் கும்பலும் கார்பரேட் கிரிமினல்ஸ்மா இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நம்ம அண்ணாத்த தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு பரப்புரை பிரச்சாரத்துக்கு போறாரு. ஆதவர்ஜுனா சொன்னாப்ல, இப்ப திமுக ஆட்சி நடக்கிறதுனால எங்களை பேச விடல, திமுக ஆட்சி நடக்கலன்னா நாங்க தெரு தெருவா போய் பேசியிருப்போம், மக்களை சந்திச்சிருப்போம், மக்கள் கிட்ட உரையாடி இருப்போம், அரசியலா நின்றுப்போம் அப்படின்லாம் நிறைய சொன்னாரு. கடைசியில தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டுச்சு, தேர்தல் ஆணைய கையில தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் போயிருக்கு. இப்பயும் பரப்புரை பிரச்சாரத்துக்கு தயாரா இல்லை நம்ம அண்ணன் விஜய், போகவே இல்லை. அவர் சோம்பேறித்தனத்தால இருக்கிற டிவிகே தொண்டர்கள் பெரும் கவலைக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஸ்பேஸ்ல கூட்டம் போட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னையா அண்ணன் பிரச்சாரத்துக்கு வருவாருன்னு சொன்னாங்க, அவர் என்னையா வரல, ஒரே ஒரு நாள் வந்து 4 இடத்துல பேசினா மிச்சம் இருக்கிற 20 நாள்ல எப்படியா பேசி முடிக்க முடியும், எத்தனை இடத்துக்கு வருவாரு, அப்ப எப்படியா நம்மளாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கண்ணீர் விட ஆரம்பிச்சிருக்காங்க. சில வேட்பாளர்கள் தெளிவா இருக்கிறாங்க, அண்ணன் பிரச்சாரத்துக்கு வரமாட்டாரு தெரிஞ்சுக்கிட்ட இந்த வேட்பாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அண்ணன் பொம்மையவே செஞ்சுட்டாங்க. அண்ணன் உருவத்துல பொம்மைய செஞ்சு வண்டியில ஏத்திட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வராட்டினா என்னப்பா, நான் பொம்மைய வச்சு ஓட்டு கேட்டு போறேன் அப்படின்னு பொம்மைய வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணன் வரமாட்டாரு, அதனால அண்ணன் மாதிரி டூப் போட்டு டான்ஸ் ஆடுறாங்கல்ல, அவங்கள பிடிச்சிட்டு வந்து வண்டியில நிக்க வச்சு ஓட்டு கேட்போம் அப்படின்னு சில பேர் கிளம்பி இருக்கிறாங்க. ஆக மொத்தம் அண்ணன் வரமாட்டாரு, ஒரு கட் அவுட்டை வச்சோ டூப்ப வச்சோ, அல்லது அங்க இருக்கிற டூப்னா யாரு, அண்ணன் மாதிரி வேஷம் போட்டிருக்கவங்க, டூப்ப வச்சோ அல்லது பொம்மைய வச்சோ அண்ணனை முடிச்சு விட்டுறலாம்னு கிளம்பிட்டாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணன் தேர்தல்லாம் வந்துருச்சுன்னா சும்மா அத்திரட்டியா சூறாவளி பயணம் மேற்கொள்ளுவார்னு சொல்லிட்டு இருக்காங்களே. கடைசியில என்ன நடந்து போச்சுன்னா, நம்ம புஸ்ஸி ஆனந்த் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாரு. அப்ப பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, என்னங்க அண்ணன் பெருசா சுத்து பயணமே வரலையே, அவர் என்ன பனையோடையே சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா, இல்லங்க எங்களுக்கு போலீஸ் அனுமதி கொடுக்க மாட்டேங்குது, போலீஸ் அனுமதி கொடுக்காதனாலயே எங்களால போக முடியல. இது ஒரு பொய், கடைஞ்செடுத்த பொய். இப்ப அனுமதி கொடுக்கலன்னா அடுத்த செகண்ட் நான் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி இருக்கிறாங்க தலைமை தேர்தல் அதிகாரி. அப்ப எல்லாமே தெளிவா இருக்கு, நீங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணி திமுக மேல பொய்யான ஒரு அலிகேஷனை கட்டமைக்கணும்ன்றது உங்க நோக்கம். ஆனா பத்திரிகையாளர் சந்திப்புல அது நடக்குமா? பத்திரிகைக்காரன் கேக்குறாங்க, என்னங்க போலீஸ் தரல நீங்க சொல்றீங்க, போலீஸ் நாங்க கொடுத்துட்டோம்ப்பா பர்மிஷன் சொல்றாங்க, என்னங்க பொய் சொல்றீங்கன்னு கேட்ட உடனே புஸ்ஸி ஆனந்த் பதட்டமாயிட்டாரு. உடனே சொல்றாரு, இதுக்குதான் நாங்க பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்துறது இல்ல, நீங்க பேரிகார்டை போட்டு நிப்பாட்டுவீங்க அப்படின்னு. நீங்க பொய் சொன்னா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க, பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நீங்க பொய் சொல்லாம சொல்லணும். ஏன்னா கையில ஆதாரம்ல வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்ப பதில் சொல்ல முடியலன்னா வாய திறந்தா பொய் பொய் பொய்ன்னு அலைகிற பொய் கும்பல் நீங்க. அதனால சிக்கிட்டு சீரழிகிற நம்ம அண்ணன் புஸ்ஸி ஆனந்த் பாருங்க. பாத்தீங்கல்ல, இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. குஷ்பு அக்கா கிட்ட பாண்டிச்சேரியில கேள்வி கேட்கிறாங்க. அப்ப குஷ்பு அக்கா ஒரு குண்டை தூக்கி போட்டாங்களா, ஏங்க நேத்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அரசியலே தெரியாதவங்களை பத்தி நம்ம ஏங்க பேசணும், அவர் மனசுக்குள்ளேயே பாஜக தாங்க இருக்கு, அதனாலதான் அவருடைய
வேட்பாளருக்கு ஓட்டு கேட்காம எங்க வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டாரு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. ஆக மொத்தம் விஜய் மனசுக்குள்ள இருக்கிறது பாஜக. கேளுங்க. விஜய் மனசுல பாஜக இருக்கு, அது மட்டும் உறுதியா இருக்கு. விஜய் மனசுல பாஜக இருக்கு, அது மட்டும் உறுதியா இருக்கு. குஷ்பாக்கா தான் அடிச்சுட்டாங்கன்னா ரஜினி சும்மா விடுவாரா? அவர் போய் ஏதோ ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்காரு. பத்திரிகையாளர் கேட்கறாங்க. ரொம்ப தெளிவா ஒரு கேள்வியை வச்சாரு ஒரு பத்திரிகையாளர். ஏங்க, சினிமா நடிகர் பின்னாடி பசங்க எல்லாம் போறாங்க, அடிபடுறாங்க, நிறைய பேர் செத்து போறாங்க, ரொம்ப கவலையா இருக்கு. இந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ரஜினி சொல்லிட்டாரு, நம்ம தான் பாதுகாத்துக்கணும், ஜாக்கிரதையா இருங்க இளைஞர்கள், அப்படியே பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்காதீங்க, படிக்கிற காலத்துல படிங்க, படிப்புல முழு கவனத்தை செலுத்துங்க, இந்த காலம் போச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்காது, படிப்பு தான் வாழ்க்கை அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காரு. பாருங்க. முதல்ல படிக்கிற டயத்துல படிப்புல மட்டும்தான் அவங்களுடைய முழு கவனம் இருக்கணும். அந்த இடத்தை அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. அதை மட்டும் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு படிப்புல மட்டும் அவங்க இதுல அவங்க சிந்தனை அவங்க எல்லாமே அதுல தான் இருக்கணும். பாத்தீங்கல்ல, கடைசியில் ரஜினியும் ஒரு அடி அடிச்சிட்டார். ரொம்ப பாவமா போச்சு நமக்கே. இதெல்லாம் தாண்டி நம்ம அண்ணன் போனாலும் என்ன நடக்கும்? 4 வீட்டுல இழவு விழும். நம்ம அண்ணன் போனாலும் 4 வீட்டுல இழவு விழும். எந்த கவலையும் பட மாட்டாரு, விசாரிக்க மாட்டாரு, ஒரு ஆறுதல் தெரிவிக்க மாட்டாரு, ஒரு அஞ்சலி சொல்ல மாட்டாரு, ஒரு வருத்தம் தெரிவிக்க மாட்டாரு, தன்னுடைய கட்சி தொண்டர்களை சரி செய்ய முயற்சிக்க மாட்டார். இது எதையுமே செய்யாம உட்கார்ந்துட்டு நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு கற்பனை மட்டும் பண்ணிட்டு இருப்பார். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்களா இருப்பார்னு நினைச்சிட்டு இருக்காரு அண்ணன். இங்க அரசியலை பிரிச்சு அறிய தெரிந்த மக்கள் இருக்கிற அறிவு கூட்டம். இங்க அரசியலுக்கும் சினிமாவுக்கும் நடிப்புக்கும் வித்தியாசம் மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? திருநெல்வேலியில ஒரு தம்பி, ஒரு சின்ன பையன், அவன் மிஞ்சி போனா 25 வயசுக்குள்ள இருக்கும், ரொம்ப உழைக்கிற குடும்பத்துல இருந்து வர்ற ஒரு சாதாரண தொழிலாளி. அவர் ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு வர்றாரு. இந்த கும்பல் ரோட்டை கடக்க முடியாம இங்கிட்டு அங்கிட்டு ஓடி அவரை பிடிச்சி தள்ளி பஸ்ல அடிபட்டார். அப்புறம் காவல்துறை தங்களுடைய வாகனத்துல அவரை ஏத்திக்கிட்டு போய் அவரை மருத்துவமனையில சேர்த்திருக்காரு. எனக்கு என்ன கவலைன்னா, ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரு சின்ன பையன் வேலை பார்க்கிறாருன்னா அதை வச்சு அந்த குடும்பம் வாழ வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. அந்த பையன் ஹாஸ்பிட்டலே இருக்காரு, நல்லாவே இருக்காருனாலும் 1 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அந்த குடும்பம் வறுமைக்கு போயிருமே, அந்த குடும்பம் பொருளாதாரத்தை இழக்குமே. ரொம்ப கவலையா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. சம்பந்தமே இல்லாம வேலை முடிச்சுட்டு போற பையன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, வழக்கம் போல அண்ணன் பின்னாடி ஒரு கூட்டம் 2 வீலர்ல போவாங்க. பல முறை சொல்லியும் திருந்தாத சின்ன பசங்க, பெத்தவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. ஒரு சினிமா நடிகன் பின்னாடி தற்கொலையா இப்படி ஓடிட்டு இருந்தாங்கன்னா உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது இழப்பை சந்திப்பது குடும்பங்கள் தான். நம்ம தான் பெரிய இழப்பை சந்திப்போம். அதுக்கு உதாரணம் சொல்லலாம்னா தஞ்சாவூர்ல விக்னேஷ், அந்த சின்ன பையன் காலேஜுக்கு போயிட்டு நண்பர்களுடைய வண்டியை வாங்கிட்டு வந்து விபத்துல சிக்கி விழுந்து கிடந்தார். அன்னைக்கே நான் சொன்னேன், என் வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பையன் பிழைக்க மாட்டாருன்னு அன்னைக்கே சொன்னேன். ஆனா உசுரை காப்பாத்தி கோமா ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல போட்டு பல லட்சம் ரூபாய கடனை வாங்கி கட்டினாரு, பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திடணும். ஒரு பால் கறந்து பால் விற்கிற தொழிலாளி, அவங்க அப்பா பெரிய கடனை உடனப்பட்டாவது பிள்ளைய காப்பாத்தி விட மாட்டோமான்னு நொந்து போய் நின்னாரு. தனியா அந்த ஆஸ்பத்திரி முன்னாடி நின்று அவர் கவலைப்பட்டாரு. விஜய்க்கு என்னங்க கவலை? 41 பேர் செத்தாலும் 45 பேர் செத்தாலும் 4000 பேர் செத்தாலும் அவர் உழைப்ப பார்த்துட்டு போவாருங்க, நம்ம தாங்க நம்ம பிள்ளைய பாத்துக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதுல 100க்கு 100% உண்மை இருக்கு. எந்த இடத்துல இதுவரை 53க்கு மேற்பட்ட பேர் செத்து இருக்கிறாங்க விஜயால. ஒரு இடத்துலயாவது விஜய் இறங்கி போய் அந்த மக்களை பார்த்திருப்பாராம்? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாராம். அப்படி இருந்தா நான் திரும்ப போயிருவேன், மரியாதை கொடுக்க மாட்டேன், நான் வரமாட்டேன், உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டண்ட் அடிச்சாது இந்த பிள்ளைகளை திருத்த மாட்டாரா? இல்ல கிளைகளை கட்டி அந்த பிள்ளைகளுக்கு வகுப்புகளை எடுக்க மாட்டாரா? நமக்கு எத்தனையோ கவலை இருக்கு. ஆனா பிள்ளைங்க வெளியே போய் வெட்டியா அடிபடுறாங்க. இன்னைக்கும் அது நடந்து போச்சு. அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்காங்க வண்டி, பக்கத்துல போற வேன்ல அந்த பையன் அடிபட்டு அப்படியே தலை குப்புறக விழுகிறான். அவன்லாம் உயிரோடு பண்ணானே தெரியல நமக்கு, கழுத்தே ஒடிஞ்சிருக்கும். பாருங்க. பாத்தீங்கல்ல, நட்டிங்க போகணும்ல, பெத்தவங்களுக்கு வலிக்கும்ல, பெத்தவங்களுக்கு கவலை இருக்கும்ல, என்ன அப்படி போய் சாகுறீங்கன்னு. அடிபட்டு கை கால் உடஞ்சு கிடந்தா யாருங்க வருவா? விஜய் வரமாட்டாரு.
விஜய் சொந்த குடும்பத்தை நடுத்தரவுல நிப்பாட்டிட்டு போயிருக்காரு. நம்ம குடும்பத்துக்காக வந்து நின்னு கவலைப்பட்டு ஆறுதல் சொல்லி நமக்கு வந்து பொருளாதார உதவி செய்து காப்பாற்றுவாரா? இத நம்ம பிள்ளைகளுக்கு படிப்படியா சொல்லணுங்க. அரசியல்ல தெளிவுபடுத்துங்க. அரசியல்ன்றது கல்வி, பொருளாதாரம், தொழில், வேலை வாய்ப்பு, பாதுகாப்பு அத்தனையும் உள்ளடக்கியது. இது வெறும் ஸ்டண்ட் பண்ணிட்டு வசனம் பேசிட்டு போற இடம் இல்லை. இதுக்கடையில விஜய் அவர்களுடைய வண்டியை ஒரு பையன் நிறுத்தி அவருக்கு வந்து கையாட்டுறாப்ல. கையாட்டி டாடா சொன்னோடனே அவர் ஜன்னல டோர் இறக்குறாரு. டோர்ல இருக்கிற கண்ணாடியை இறக்குன உடனே அவர் அப்படியே கை தட்டி சந்தோஷமா கை கொடுக்க போறாரு. டப்புன்னு டோரை மேல ஏத்திட்டாரு. நீங்க சினிமாவுக்கும் உண்மைக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு பிம்பத்தை சினிமாவில பார்த்துட்டு அதை உண்மை நம்பிட்டு இருக்கீங்க. எது உண்மை? உன் வாழ்க்கை தான் உண்மை. நீ எந்த இடத்துல நிக்கிறியோ அதான் உண்மை. உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய கல்வி நிலைமை, உன்னுடைய வாழ்க்கை தரம், இதுதான் உண்மை. இதுல இருந்து மேல வர்றதுக்கான வழியை பார்க்காம நடிகர் பின்னாடி போய் கீழே விழுந்துட்டு இருக்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்றோம். இதுக்கு இடையில விஜய் அவர்களுடைய பேச்சு உண்மையிலேயே காது கொடுத்து கேட்க முடியலங்க. கடும் கோபத்தை உருவாக்கக்கூடிய பேச்சு, கொஞ்சம் கூட நம்பிக்கை தரக்கூடிய பேச்சு இல்ல. கொஞ்சம் கூட நேர்மையும் நியாயமும் அறமும் அற்ற பேச்சு, கொஞ்சம் கூட அரசியல் தகுதியற்றவர்களுடைய பேச்சு. நான் அப்படிதான் அதை சொல்லுவேன். கிரிமினல்ஸ்க்கும் தலைவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. கிரிமினல்ஸ் தான் செய்த குற்றத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்றதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனா தலைவர்கள் ஒரு தவறை சரி செய்ய முயற்சிப்பாங்க. இதுல முதல் அரகம் தான் நம்ம விஜய். அவர் பேச்சுல சொல்றாரு, கரூர்ல இறந்தாங்க 41 பேரு, என் மேல பழி போட பார்த்தாங்க, மக்கள் நம்பல. இவ்வளவு பெரிய பொய்யே. 41 பேருடைய குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துருச்சு. 41 பேர் கனவுகளோட வந்து உங்களை பார்க்க வந்தவங்க செத்து போனாங்க. கடைசி அந்த குடும்பத்துக்கு 5 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாம அந்த குடும்பம் நாசமா போச்சு. அண்ணா சொல்றாரு பழி போட்டாங்களாம். உங்க வீட்டுல ஒரு விஷயம் நடக்குது, உங்க வீட்டுல ஒரு விபத்து இருக்குன்னா நீங்க அந்த குழந்தைங்களுக்கு உதவ மாட்டீங்க, அந்த பெரியவங்களுக்கு உதவ மாட்டீங்க. உங்க வீட்டை விட்டு கதவை திறந்து போட்டு ஓடிடுவீங்களா? ஊரை விட்டு போக மாட்டீங்கல்ல. உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, உங்க வீட்டுல வந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்களே. இது யதார்த்தம் தானே. நாளைக்கு உங்க மேல பழி வரும்ல. இதான அரசியல்லையும் விஜய பார்க்க குவிஞ்ச கூட்டம் தானே. 12 மணிக்கே விஜய் வருவாரு பொய் சொன்னது நீங்க தானே. 7 மணி வரை அவங்களை வெளியே விடாம மனித சங்கிலி போல கைகளை கட்டி அவங்களை உள்ள வச்சது யாரு? நீங்க தானே. காவல்துறை உள்ள போகாதீங்கன்னு சொன்ன பிறகும் வண்டியை உள்ள எடுத்துட்டு போனது யாரு? நீங்க தானே. ஊருக்குள்ள என்ட்ரன்ஸ்ல முகத்தை காட்டினா எங்க கூட்டம் வராதோ அப்படின்னு ஜன்னலை ஜாத்திட்டு லைட் அமர்த்திட்டு வந்தது நீங்க தானே. அப்ப இத்தனை அயோக்கியத்தனமான செயல்களை செஞ்சுட்டு பழிய எங்க மேல போட்டாங்க, மக்கள் நம்பலன்னு பேசுறீங்களே, இது அரசியல் அழகா? கட் பண்றேன். இது அரசியலுக்கு தகுதியான பேச்சா? ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்க, அதுல நான் சோர்வடைஞ்சிருவேன்னு நினைச்சிட்டாங்க. யார் முடக்கினாங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு முறை கூட விஜய் பேசினதுல. பாஜக முடக்குச்சுன்னு பேசுறதுக்கு முதுகெலும்பு இல்ல விஜய்க்கு. ஒரு முறை கூட பேசல. தாவேகா கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட ஒரு முறை கூட ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டதற்கு பாஜக காரணம் என்று சொல்லவே இல்லை. பொத்தாம் பொதுக்கா சொல்லி திமுக மீது அந்த பழிய போட்டாங்க. இன்னைக்கும் அதான் பேசி இருக்கிறார். யார் முடக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் சொல்லித்தான் பாருங்களேன் யார் முடக்குனாங்கன்னு. ஏன்னா சொல்ல மாட்டாரு, ஏன்னா அதுக்கு முதுகெலும்பு வேணும். அடுத்து சொல்றாரு அண்ணே, எங்களுக்கு மட்டும் எஸ்ஓபி போட்டாங்க, எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் எஸ்ஓபி. உங்களாலதான் அந்த எஸ்ஓபின்ற திட்டமே வந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க? ஒரு ஆர்டர் போட்டு பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு ஒரு விதிமுறைகளை வகுங்க, அந்த விதிமுறைகளை எல்லா அரசியல் கட்சிகளும் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த விதிமுறைகளை பின்பற்றாங்க. இதுல எந்த விதிமுறைகளுக்கும் அப்பாற்பட்டு, எந்த கட்டுப்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டு தரிகட்டு திரிகிற ஒரு கூட்டத்தை வைத்திருப்பது விஜய் மட்டும்தான். அப்ப கூடுதலா அவர்கிட்ட பேசுவாங்கல்ல. ஒரு முறையும் போகும்போது 4 பேர் சாகுறாங்கல்ல. அந்த பழிய தூக்கி நீங்க போலீஸ் மேலயோ ஆளுகிற திமுக மேலயோ போடுறீங்க. ஒரு முறை கூட பொறுப்பேற்கல. பொறுப்பற்றவர் விஜய், ஞாபகம் வைங்க. ஒரு முறை கூட பொறுப்பேற்கலன்னா பொறுப்பற்றவர் விஜய். அவர் தமிழக அரசியலுக்கு தகுதியற்றவர். இதெல்லாம் பரவாயில்ல. கடைசியா அவர் சொன்னாரு பாருங்க, இத்தனை வருஷமா பேசாம இருந்துட்டு எலெக்ஷன் வந்த பிறகு, இத்தனை வருஷமா பேசாம இருந்துட்டு எலெக்ஷன் வந்த பிறகு கிளப்பி விட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து இவர் மீது அவதூறு பரப்புனாங்களாம். இவங்களுக்கு நெருக்கமானவர்களை வைத்து என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியுதுங்களா? அவருடைய மனைவி,
சங்கீதா அவர்களை திமுக கிளப்பி விட்டு இவர் மேல அவதூறு பண்ண வச்சாங்களாம். இப்ப இதுவரை கட்ட பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் நமக்கே தெரியாது. அந்த அம்மா கொடுக்கிற வரை இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்ற தகவல் கூட பொதுவா பொதுவெளியில தெரியாது. கொஞ்சம் பேர் பேசிட்டு இருந்தாங்க, ஆனா அது உண்மையானு கூட நமக்கு தெரியாது. இன்னொன்று, தன்னுடைய இணையரை ஒரு கட்சி இயக்க முடியும்னா இவர் யார் மேல பழி போடுறாரு? அந்த அம்மா மேல பழி போடுறாரு. ஆளுங்கட்சி அந்த அம்மாவை இயக்குதுன்னு ஒரு பொய்ய சொல்றாரு. கூச்சமே இல்லாம தன்னுடைய இணையரை தூக்கி தெருவுல போட்டுட்டு அவங்கள ஆபாசமா தன் கட்சிக்காரன் பேசும்போது வேடிக்கை பார்த்துட்டு அவங்கள கேவலப்படுத்தும் போது உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு மேடையில சொல்லிட்டு தன்னுடைய தோழியோடு தெரு தெருவா போய் உதவாங்கினவங்க தான் நீங்க. அடிப்படை அரசியல் நாகரிகம் வேணா. விஜய் ஆபத்தானவர், திரும்பவும் சொல்றேன், விஜய் ஆபத்தானவர். விஜய் ரொம்ப ஆபத்தானவர். RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பல் எப்படி தமிழகமணிற்கு ஆபத்தானதோ அதை போல ஆபத்தானவர். மோசமான அரசியலை மேற்கொள்ளுகிற ஒரு பீஸு. அதனாலதான் சென்னை நொட்டாங்கையில தட்டி அடிக்குது இவரை. வீட்டுல போய் ஸ்டிக்கரை ஒட்டி விட்டு வந்திருக்கிறானுங்க யாரும் இல்லாத போது இந்த பசங்க. அந்த லேடி போய் அந்த பொண்ணு போய் பருன்னு கிழிச்சு போட்டு ஆள் இல்லாத பையா ஒட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, யார் ஒட்டானே தெரியலையப்பா, எப்படிதான் ஒட்டு போறாங்களே தெரியல. இவனுங்க நாங்களாம் பார்த்துதான் இருக்கோம், நாங்க ஆதரவு இல்லைன்னா தெரிஞ்சிடும். ஏன் இப்படி ஒட்டிருக்காங்க தெரியலையே. நான் கிழிச்சு போறேன் பார் பண்ணியே. இதான் தமிழ்நாட்டினுடைய மோசமான சீரழிவான அரசியல் நான் நினைக்கிறேன். இந்த அரசியல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை. இந்த அரசியல் நம் குழந்தைகளினுடைய எதிர்காலத்தவே கேள்விக்குள்ளாக்கும் ஒரு அரசியல், மோசமான அரசியல். இதை தொடக்கத்திலேயே தடுத்து நிறுத்த வேண்டும் தோழர்களே.